அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2019ல உள்ள தமிழ் கொஸ்டின் முதல் 50 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துட்டோம் பார்ட் 1ல. இப்போ 51வது கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். 51வது கொஸ்டின், நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். இப்போ நேற்று மழை பெய்தது அப்படின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது தனிநிலை. நேற்று மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு ஒரே வாக்கியமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது கலவை வாக்கியம். இப்போ இது ஒரு 2 வாக்கியமா செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா, அது தொடர் வாக்கியம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நன்னூல் எவ்வகை நூல்? ஸோ இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க, நமக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ வினா வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஸோ அப்போ இதுல புரட்சி கவிஞர் அப்படின்றத நமக்கு ஆன்சரா வரணும். அப்ப பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே. இது வந்து பொதுவியல் திணையில உள்ள ஒரு பாட்டு. இலக்கண குறிப்பு, பசிக்கயிறு அப்படின்றது உருவகம். அகர வரிசையில் எழுதுக. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை. இது மாமா மீமி வரிசை. ஸோ நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மா மா மா, அடுத்து மீ மீ, அடுத்து மோ மேமே மை மோ அடுத்து. ஓகேவா? ஸோ இந்த நம்ம மா வரிசையை போட்டுடலாம். அடுத்து படுவிடம், இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன தொகைநிலை தொடர் இருக்குன்னு வினைத்தொகை. படுவிடம் அப்படின்றது 3 காலங்களையும் உணர்த்தும். பண்பு தொகைன்னு வரும்போது நமக்கு வந்து பிரித்து எழுதும் போது மை அப்படின்ற விகுதி வரணும். உண்மை தொகை அப்படின்னா 2 இருக்கணும், 2 வாக்கியம் இருக்கணும். அதாவது தாய் தந்தை, சேரர் சோழர் பாண்டியர் அந்த மாதிரி இருந்தாதான் அது உண்மை தொகை. உவமை அப்படின்றது மலர் கமலம் அப்படின்ற மாதிரி ஒரு உவமைய ஒரு பொருளுக்கு கொடுக்கறதா இருக்கணும். ஸோ படுவிடம் அப்படின்றது வினைத்தொகை. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்னாலே முதல்ல என்னது? கட்டளை பொருள்ல வரதா நமக்கு வேர்ச்சொல். ஸோ வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க கட்டளை இடுற மாதிரி வரும். இப்போ பாருங்க, வார், வரு, சரி ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். இது ரெண்டுமே வேர்ச்சொல் தான். அடி, அரி, இரு, இனிது. இப்போ இரு அப்படின்றது என்னது? கட்டளை. ஸோ இங்க இரு, அரி அப்படின்றாலும் அரின்றது ஒரு கட்டளை. ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம. அடி அப்படின்றதும் வேர்ச்சொல். ஸோ இப்போ கேட்டிருக்கிறது வேர்ச்சொல் அல்ல அப்படின்னா இனிது. இங்க அப்படி மாத்தி கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்லை தருக வந்தான். ஸோ நம்ம கட்டளையில வரும்போது வா அப்படின்றதான் கட்டளை. மா ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள சொல்லை அறிக. மா அப்படின்னா விலங்கு அப்படின்னு பொருள். ஸோ மா அப்படின்னா நம்ம என்ன? ஆ அப்படின்னா தான் நமக்கு வந்து பசு வரும். ஸோ மாடுன்னு கொடுத்துருக்காங்க. பசு மாடு ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ ஆ நெடில் ஆ வருது இல்லையா, அது வந்து மாடு அப்படின்றத குறிக்கும். கா அப்படின்னா தான் காடு. சரியா? கா நெடில் கா வந்து காடுன்னு குறிக்கும். யானை வந்து நம்ம அவ்வளவா பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதுல வந்து 2 மட்டும்தான் குறிலா வரும். மிச்சம் 40மே நெடில் எழுத்துக்கள் தான் வரும். ஸோ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருளும் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா ஒரு 2 எல்லா கொஸ்டின்லயுமே வரும். வழுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை இல்லை. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. அதாவது அன்று அப்படின்னு வரணும். ஸோ சென்னை அப்படின்னு வரணும். அதாவது ஒரு இடம் வரும்போது நம்ம வந்து அன்று அப்படின்ற வாக்கியம் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட். சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. பொருந்தா இணையை தேர்ந்தெடு. திருத்தக்க தேவர் வளையாபதி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே நமக்கு தப்பு. திருத்தக்க தேவர் என்ன எழுதியிருப்பாரு? சீவக சிந்தாமணியை எழுதியவர் தான் நமக்கு திருத்தக்க தேவர். வளையாபதியை எழுதியவர் வந்து பெயர் தெரியாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கரெக்ட். அடுத்து குண்டலகேசி நாதகுத்தனார் கரெக்ட். மணிமேகலை சீத்தலை சாத்தனார் கரெக்ட். ஸோ இது ஒண்ணுதான் தப்பு. ஸோ இதுக்குள்ள நம்ம ஆன்சரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர், வளையாபதியின் ஆசிரியர் நமக்கு தெரியாது. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்னோட உள்ளத்துல நீ இருக்கிற, என்னோட வீட்டுல நீ இருக்கிற, என்னோட இடத்துல இருக்கிற. ஸோ அது வந்து ஒரு இடத்தை வந்து குறிக்குது. அழகுன்றது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ பொருந்தா சொல் வந்து அழகு. அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. அரும்புதல் அப்படின்றது வந்து மெலிதல். அரும்புதல்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பூ வந்து அதாவது மொட்டுல இருந்து நல்லா விரிஞ்சு வர்றது அரும்புதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து மெலிதல் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, எதிர்ச்சொல். இரட்டை காப்பியம் என வழங்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவனா இருக்கும். சிலப்பதிகாரத்துல இருந்து விட்டது மணிமேகலை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஒரே கதையை. சிலப்பதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் கோவலன், மாதவி, கண்ணகி இவங்க 3 பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து மாதவியோட பொண்ணான மணிமேகலையை பத்தி மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க. அப்போ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. நமக்கு இதுல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இது சிறுபொழுது. சிறுபொழுது படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ வேர்ட் இருக்கு. யாமாவை ஏற்ற நண்பன். சொல்லி வச்சுக்கோங்க. யா ஃபர்ஸ்ட் வந்து யா.
யா மாவை ஏற்ற நண்பன். ஸோ இது எந்த அர்த்தமும் கிடையாது. இது ஒரு பாட்டோட ஒரு வரி மாதிரி தான் நான் படிக்கும்போது படிச்சேன். ஸோ அததான் உங்களுக்கு சொல்றேன். யா அப்படின்றது என்னன்னா யாமம். ஸோ யாமம்ன்றது வந்து நமக்கு குறிஞ்சி. யா. அடுத்து மாதான்னு சொல்றோம். யாமாவை ஏற்ற நண்பன். மா அப்படின்றது முல்லை. அடுத்து வை. வை அப்படின்றது மருதம். சரியா? ஏற்ற அப்படின்றது வந்து நெய்தல். ஓகே, நெய்தல். அடுத்து நண்பன் அப்படின்றது நண்பகல் பாலையில வரும். ஸோ இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். யாமாவை ஏற்ற நண்பன்ல முதல் எழுத்து எடுத்து வச்சுட்டு, ஸோ இப்ப பாருங்க, இதுல மருதத்துல மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்ப நான் சொன்னதை நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போட்டிருந்தீங்க அப்படின்னா மருதம் வைகரை கரெக்டா வரும். ஸோ யாமா வை. ஸோ வை அப்படின்றது 3வதா வருது. மருதம் தான் நமக்கு 3வது திணை. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பொருத்தமான இணை. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் நிற்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, மோனை வந்திருக்கு நமக்கு. அடி மோனை. அடுத்து வந்து லா லா. ஸோ அடி எதுகையும் வந்திருக்கு. தமிழே தமிழே இயைபும் வந்திருக்கு. ஸோ அப்போ மோனை எதுகை இயைபு இது 3மே வந்திருக்கு. நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாலடியாரை எழுதியவங்க யாருன்னா சமண முனிவர்கள். நாலடியார் ஆசிரியர் வந்து நம்ம சமண முனிவர் அப்படின்னு சொல்றோம். தொகுத்தவர்கள் வந்து பதுமனார் அப்படின்றவர் தான் வந்து நாலடியாரை தொகுத்தவர். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்றதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு கொடுத்தாலும் திருவள்ளுவ மாலை தான் நமக்கு. அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தான் மயங்கி. இது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல உள்ள ஒரு லைன். அதாவது அந்த மதுரைக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு லைன். ஸோ இந்த லைனை கொடுத்து இந்த வரிகளை எழுதியவர் யாருன்னு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். அப்ப இளங்கோவடிகள் சொல்லணும். நீலகேசி ஒரு சமண காப்பியம். அடுத்து குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. ஸோ 2மே சரிதான். இது நமக்கு நீலகேசி அப்படின்றது சமண காப்பியம் தான். இது வந்து 5 காப்பியங்களில் ஒன்றா வரும். குண்டலகேசின்றது 50 காப்பியங்கள்ல ஒன்றா வரும். ஸோ இப்போ இது வந்து குண்டலகேசின்றது பௌத்த சமய நூல், நீலகேசின்றது சமண சமய நூல். ஸோ கண்டிப்பா குண்டலகேசிக்கு ஆப்போசிட்டா வந்ததுதான் இந்த நீலகேசி. சரியா? இப்போ நீலகேசினா ஒரு கேசினா நம்மளோட கூந்தல். ஸோ வந்து ஒரு நீளமான கூந்தல், கருமையான கூந்தலை பத்தி சொல்லியிருப்பாங்க நீலகேசியில. குண்டலகேசியில வந்து சுருள் சுருளான முடிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டா எழுந்த நூல். ஸோ நீலகேசி என்னது 5 காப்பியம், குண்டலகேசி 50 காப்பியம். கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். 2மே சரி. அடுத்து தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. திருக்குறள் போட்டுறாதீங்க. வாழ்வியல் கருவூலம் அப்படின்றது புறநானூறுல வந்து அவங்களோட பண்டைய காலத்தோட வாழ்க்கை முறைகள், அப்புறம் வந்து வீரம், கொடை எல்லாத்த பத்தியுமே நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. அடுத்து தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் வந்து திருக்குறளும் கம்பராமாயணமும். ஸோ கா அப்படின்னா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அது முதல் எழுத்து தான் கதி அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். ஸோ இதை எழுதியவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கம்பர். ராமாயணத்தை எழுதியவர் கம்பர். ஸோ கம்பர். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரிசி, மயில் தோகை, சந்தனம்லாம் தமிழகத்துல விளைய வச்சு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் நாடுகளுக்கு. என்ன நாடுனா கிரேக்கம், ரோமபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யாருன்னா யானைன்னு வந்தாலே பல்லவர்கள் தாங்க. யானைகளை வச்சு நிறைய சிற்பங்கள் செஞ்சிருப்பாங்க. யானை தந்தங்களை வச்சு நிறைய பொருட்கள் செஞ்சிருப்பாங்க. ஸோ யானை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் பல்லவர்கள் தான். ஸோ யானைன்னு வந்தாலே நீங்க வந்து எதுவுமே யோசிக்காதீங்க, பல்லவர் காலத்து சிற்பங்கள் நம்ம போட்டுடலாம். அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தில்லையாடி அப்படின்றது வள்ளியம்மையோட தாயார் பிறந்த ஊர் தான் வந்து என்னன்னா தில்லையாடி. சரியா? ஸோ இந்த வள்ளி அம்மை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? வள்ளி அம்மை அப்படின்றது அவங்களோட குலதெய்வத்தோட பேரு. அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ வள்ளி அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா குலதெய்வத்தோட பேரு. தில்லையாடி அப்படின்றது அவங்களோட அம்மா பிறந்த ஊர். ஓகேவா? இதுல தில்லையாடி வள்ளியம்மையோட பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் மட்டும் படிச்சுக்குவோம். இவங்க வந்து 16 வயசுல இறந்து போயிருப்பாங்க. நிறைய போராட்டங்கள், நம்மளோட சுதந்திரத்திற்காக நிறைய போராட்டங்கள், சிறைக்கு சென்றிருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனா ரொம்ப சின்ன வயசுல 16 வயசுல வந்து இறந்திருப்பாங்க.
இதுல வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, காந்திஜி வந்து சொல்லியிருப்பாரு, என்னோட சகோதரியோட மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையோட மரணம் வந்து எனக்கு ரொம்ப பேரிடியா விழுந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா காந்திஜி. யாரோட இறப்பை சொல்லியிருப்பாருன்னா தில்லையாடி வள்ளியம்மையோட இறப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. தில்லையாடியின் வள்ளியம்மையோட இறப்பை பற்றி இப்படி சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, காந்தியடிகள். அப்படி இல்லைன்னா மாத்தி கேட்பாங்க, காந்தியடிகள் வந்து யாரோட இறப்பை வந்து இப்படி சொன்னாருன்னு கேட்டாங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். சரியா? இந்த அம்புஜத்தம்மாள் அப்படின்றவங்க ரொம்ப வசதியான ஃபேமிலியில வந்து இருந்திருப்பாங்க. ஆனா கஸ்தூரிபாயோட அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு ரொம்ப எளிமையா எல்லா வசதிகளையும் துறந்துட்டு ரொம்ப எளிமையா வாழ்ந்திருப்பாங்க இந்த உம் அம்புஜத்தம்மாள் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூல் எழுதியவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். அடுத்து, மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டதுன்னா 80%. ஸோ நம்மளோட பிரெயின்ல 80% நீர் தான் இருக்கு. அப்புறம் 10th ஒரு புக்ல நான் படிச்சேன், 60% வந்து கொழுப்பு இருக்கு, ஃபேட் வந்து 60% வந்து ஃபேட் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து, கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்னன்னா அஞ்சாதவன். சரியா? ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும், ஸோ 8 திங்கள்னா 8 மாசம், சரி 8 மாசம் வந்திருக்கா திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார்னா வடமொழி தமிழ். ஸோ ஜியு போப் அப்படின்றவர் வந்து நிறைய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் போட்டுருங்க. ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புனாலே ஜியு போப் தான் வருவாரு. அப்புறம் லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்பு அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு அப்படின்னா வாணிதாசன் வருவார். இவங்க 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா நூலையும் மொழிபெயர்த்து நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டாம். மோஸ்ட்லி நான் சொல்றேன், ஒரு சில இது மாறி இருக்கலாம். மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தனாலே ஜியு போப்பு தான் இருப்பாரு தமிழ் நூல்களை. அது மாதிரி தமிழ் நூல்களை லத்தீன் மொழியில்னா வீரமாமுனிவர், பிரெஞ்சுனா பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வாணிதாசனா இருப்பார். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு, ஒப்புரவுனால என்னது உதவி செய்தல். ஸோ அப்போ ஊருக்கு உதவுவது அப்படின்றதுதான் ஒப்புரவு என்பதன் பொருள். வல்லே என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். வல்லை பாட்டுனாலே பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான். அடுத்து, பரிதிமாற் கலைஞர் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஸோ எதுவுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா யார் வருவார்னா ஜியு போப். பரிதிமாற் கலைஞர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றதுதான் இந்த பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் வந்து தமிழ் மேல ரொம்ப ஈர்ப்பு கொண்டு அப்படியே அந்த பேரை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாரு, பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார்? ராபி சேது பிள்ளை. அடுத்த கொஸ்டின், தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென்றந்தான் கொல்லை என வரையறுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகள் எத்தனை? சங்க இலக்கியம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியம் அப்படின்றது 11 மேல்கணக்கு நூல்களை தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 8 தொகை 10 பாட்டு, இது ரெண்டும் தான் மேல்கணக்கு நூல்கள். ஸோ மொத்தமா 8 தொகை நூல்கள் 8 நூல்கள் இருக்கு, 10 பாட்டு நூல்கள் 10 நூல் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து மொத்த அடிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 26,350 தான் இது மொத்த அடிகள். அடுத்த கொஸ்டின், நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அனந்தரங்கார் குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நூல். ஸோ அதை பத்தி நம்ம எழுதப்பட்ட நூல் என்னன்னா வானம் வசப்படும். அலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் அப்துல் ரஹ்மான். ஸோ அலாபனை என்ற நூலை எழுதியவர் கேட்டாலும் நம்ம அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். இவர் சொல்லும் போதே ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஈஸி தான். இவர் பேரே வந்து பாத்தீங்கன்னா மோகனரங்கன் நம்ம சொல்ல மாட்டோம், ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்ற இவர் பேரே நம்ம சொல்லுவோம். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் வந்து நம்ம வந்து பிசிராந்தையார் அப்படின்றது நாடக நூல், அது நமக்கு தெரியும். ஸோ நாடகம் தான் நம்மளோட ஆன்சர். இது போக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அதாவது பிசிராந்தையார் அப்படின்றது இந்த நூலுக்கு தான் வந்து பாரதிதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூல் பாரதிதாசனின் நூல் கேட்டாங்கன்னா அந்த பிசிராந்தையார் தான். அதுக்கப்புறம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் நம்ம சொல்லுவோம். புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை வந்து சொன்னவர் யாரு அப்படின்னா அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. தெரியுங்க, அண்ணா வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. அடுத்து, இது நமக்கு ஈஸி தான், எல்லாமே தெரிஞ்சது பாருங்க. குயில் பாட்டுனா நமக்கு பாரதியார் தெரியும். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான்.
நரகத்தில் இடர்பட்டோன் நடலை. ஸோ அந்த நடலைன்ற சொல்லியிருக்குல்ல தனியாக கொடுத்தும் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டா கொடுக்காம நடலை என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு. நடலைனா துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412. ஸோ பாரதியாரோட முப்பெரும் பாடல்கள் நமக்கு என்னன்னு தெரியும். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுல பாஞ்சாலி சபதத்தோட பாடல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க 412. பலபட்டடை சொக்கநாதம் பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது. இதுல மற்றொருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் கண்டிப்பா இன்னொரு தூது நூல் எழுதியிருப்பாரு இல்லையா? அது என்னன்னா அழகர் கிள்ளை விடு தூது. அப்ப அழகர் கிள்ளை விடு தூது, தென்றல் விடு தூது இரண்டுமே எழுதியவர் பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களோட ஆசிரியர் வந்து ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். ஸோ இது எதுல வரும்னா நமக்கு வந்து ஹிஸ்டரியில வந்து இந்த கொஸ்டின் நல்லாவே படிச்சிருப்போம். யாரை பத்தி படிக்கும் போதுனா நம்ம வந்து 2ஆம் சரபோஜி அப்படின்ற ஒரு முக்கியமான மன்னனை பத்தி ஹிஸ்டரியில படிப்போம். மராத்திய மன்னன் சரியா, தஞ்சையில வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த 2ஆம் சரபோஜியோட அரசவை புலவர் தான் இந்த வேதநாயக சாஸ்திரியார். ஸோ அவரோட ஆசிரியர் தான் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் சரியா. ஸோ இதை வந்து மறக்கக்கூடாது. இன்னொன்று இவரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா பெத்தலகேம் குறவஞ்சி நாடகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு வேதநாயக சாஸ்திரியார். அடுத்து உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். இந்த உத்தரகாண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கம்பராமாயணத்துல உள்ள ஒரு காண்டம். 7வது காண்டம் தான் இந்த உத்தரகாண்டம். எதுக்காக இந்த உத்தரகாண்டத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்கன்னா, நானே சொல்லிட்டேன் கம்பராமாயணத்துல உள்ள ஒரு காண்டம்னு. கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாரு? கம்பர். அப்ப ஏன் இதை மட்டும் வந்து ஒட்டக்கூத்தரை சொல்றோம் அப்படின்னா அதுதான் வந்து இதுல உள்ள ஹைலைட்டே. ஸோ எதுக்காக என்னன்னா நமக்கு தெரியல. இந்த ஒரு காண்டத்தை மட்டும் ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்கிறாரு. இந்த உத்தரகாண்டம் அப்படின்னாலே நம்ம கம்பராமாயணத்துல ஒரு காண்டம் தெரியும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பர் தான் போடுவோம். ஸோ ஆன்சர் கம்பர் கிடையாது, ஒட்டக்கூத்தர். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 கொஸ்டின் பார்த்தாச்சா? அப்போ பார்ட் 1ல 50 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல 50 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு இன்னொரு 50 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.